ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கன் வர்சஸ் சேனல். ஆக்சுவலி சண்டே எபிசோடில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், மார்க்கெட்டில் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சண்டே எபிசோடில் நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. இது போக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸும் நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தார், ப்ரோ அந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஐஓபி அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதை நான் கன்சிடர் பண்ணது, இந்த ஐஓபி பேங்க் வந்து நான் கன்சிடர் பண்ணது 24 rupees வாங்கினேன். 70 rupees தாண்டி போச்சு. பட் இப்போ வந்து 37 rupees ட்ரேட் ஆகுது இந்த ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட ஸ்டேக் அதிகமாக இருக்குது. கவர்மெண்ட் ஒன் ஷார்ட் ஆஃப் பீரியடில் மேபி டைல்யூட் பண்ண சான்சஸ் இருக்குது. இது போக மோஸ்ட்லி இந்த 100 நாள் வேலை திட்டம் அதில் இருக்கிறவங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் என்ட்ரி லெவல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணுவாங்க, இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கை. ஃபண்டமெண்டலி நல்ல பேங்கு. ஆனால் ரீசெண்ட் டேஸில் ஒரு கரெக்ஷனுக்கு அப்புறம் 37 இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸும் நல்ல ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மற்ற பேங்கை கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் 30% மேலே இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. பட் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ப்ரோ எனக்கு 20K லாஸ் ஆயிருக்குது. பட் அவர் எந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணாருன்னு தெரில. இப்போ வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன் இந்த பேங்க்கில் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 30 rupees கீழே போகிற பட்சத்தில் நம்ம பார்த்துக்கலாம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லன்னு சொல்லியிருந்தேன். பி ரேஷியோ 22 இருக்குது. ஆனால் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, அட்லீஸ்ட் ஒரு 30 rupees கீழே வர பட்சத்தில் தான் இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படி 30 rupees கீழே வர பட்சத்தில் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ 20K லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, இதுலேயும் வெயிட் தான் பண்ண முடியும். தயவு செய்து அவசரப்பட்டு செல் பண்ணிடாதீங்க. மேபி ஒரு லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ தயவு செய்து அவசரப்பட்டு செல் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு டவுட் கேட்டிருந்தார், எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து 6 PM வந்து அப்டேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய ரீசன் இருக்குது. செபி வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னு. அது நானும் அப்டேட் பண்ணியிருக்கிறேன், நானும் நோட் பண்ணியிருக்கிறேன். சம்டைம்ஸ் வந்து மணி கண்ட்ரோல் அப்டேட் ஆகுறதுக்கு முன்னாடி என்எஸ்சியில் அப்டேட் ஆயிரும். அப்போ என்எஸ்சியில் வந்து போய் சில டைம் பார்க்கும்போது 6 o'clock 6:30 7 PM வரைக்கும் அப்டேட் ஆகாமல் இருந்திருக்கு. 7:30 அந்த டைம் கூட அப்டேட் ஆகாமல் இருக்குது. சம்டைம்ஸ் நான் நைட்டு வீடியோ அப்லோட் பண்ணும்போது டீட்டெயில்ஸ் கிடைக்காது. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சம்டைம்ஸ் எஃப்ஐஸ் வந்து அதிகமாட்டு வாங்கியிருப்பாங்க அல்லது அதிகமாட்டு விற்றுருப்பாங்க. அந்த சார்ட் ஆஃப் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆகிறதுக்கு டைம் எடுக்குது. இது நான் நோட் பண்ணது, நான் சொல்கிறேன். பட் அது வந்து மற்றபடி குறைஞ்ச வேல்யூ வாங்கியிருப்பாங்க, கம்மியான வேல்யூ செல்லிங் நடந்திருக்கும். அந்த டைம்லாமே அது கரெக்டாக சீக்கிரமாட்டே என்எஸ்சியில் அப்டேட் ஆகுது. மணி கண்ட்ரோலில் டைம் எடுக்கும். என்எஸ்சியில் இந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்கிறது, அதிக அளவாட்டு எஃப்ஐஎஸ் இல்லைனா டிஏஎஸ் வந்து வாங்குறது, இல்லை அதிக அளவு செல் பண்ணுறது, இது மாதிரி நடக்கிற டைமில் தான் அது அப்டேட் ஆகிறது டைம் எடுக்குது. இது என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏசிசி சிமெண்ட் கொஞ்சம் சொல்லுங்கள் சார், 1 lakh லாஸில் இருக்குது. சிமெண்ட் கம்பெனி பார்க்குமே நான் இப்போதைக்கு போக வேண்டாம்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் போய் வாங்கிட்டு இப்படி சொல்கிறீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 lakh லாஸ்லாம் இப்போதைக்கு அவசரமாக செல் பண்ண முடியாது. வெயிட் பண்ணுங்கள், வேறு வழி இல்லை. அந்த ஷேரில் எல்லாமே அந்த ஷேர் லாஸ்ட் மார்க்கெட்டில் 1865 இருக்குது. பி ரேஷியோ 14 இருக்குது. நீங்கள் எந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணின்னு தெரியல, எவ்வளோ குவான்டிட்டி ஹோல்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல. பட் 2844 2844 வரைக்கும் பீக் லெவல் இருக்குது. இப்போ அந்த ரேஞ்சிலேருந்து விழுந்திருக்கு. ஆனால் வந்து வேல்யூஷன் சீப்பாக இருக்கிறதுனால இப்போதைக்கு சிமெண்ட் ஸ்டாக்ஸில் கன்சிடர் பண்ண முடியாது. வெயிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருந்தவங்க ஹோல்ட் பண்ணுங்கள். பட் இவர் வந்து பீக் லெவலில் அதிகமாக கன்சிடர் பண்ணிப்பார்னு நினைக்கிறேன். அதனால தான் 1 lakh அளவுக்கு லாஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாரு. அடுத்து ஃபெட்ரல் பேங்க் இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, ஃபெட்ரல் பேங்க்கில் வந்து 25,000 வரைக்கும் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. ஃபெட்ரல் பேங்க்கில் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க, அதாவது வாங்கி ஷேர் ப்ரைஸ் விழுந்திருக்கு, 25,000 ரூபாய்க்கு விழுந்திருக்கு அப்படின்னா அது லாஸ்ன்னு சொல்லாதீங்க. அது ஒன் சார்ட் ஆஃப் பீரியடில் மேலே போகும். லாஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு 3.5% விழுந்திருக்கு. 187 வந்தது 189 க்ளோஸ் ஆயிருக்கு. 200 தாண்டி போச்சு இந்த ஃபெட்ரல் பேங்க். நல்லா 130 ரூபா 120 ரூபா கடைசியாக கன்சிடர் பண்ணேன். அதுக்கப்புறம் 200 தாண்டி போச்சு. இப்போ 189 அந்த ரேஞ்சில் ரவுண்ட் அடிக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுச்சு. அதனால் இப்போதைக்கு நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், கர்நாடகா பேங்க், இந்த மாதிரிப்பட்ட பேங்க்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஃபெட்ரல் பேங்க் கொஞ்சம் வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. பட் நீங்கள் லாஸ்ன்னு சொல்லாதீங்க. அது ஒன் சார்ட் ஆஃப் பீரியடில் மேலே போகும். இப்போ மார்க்கெட் இருக்க ப்ரெஷர் சுச்சுவேஷன்னால அதை அடிக்கிறாங்க. பட் லாங் டேர்மில் வந்து ஃபெட்ரல் பேங்க்கும் மேலே போகும். அதனால அவசரப்பட்டு அதையும் எக்ஸிட் பண்ணிடாதீங்க, லாஸில் எக்ஸிட் பண்ணிடாதீங்க ஃபெட்ரல் பேங்க்கு. நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன ப்ரோ சேம் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னு சொல்லி. ஆக்சுவலி நான் சாயங்காலம் 1, விடிய காலம் 6 மணிக்கு 1 அப்படி தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நேற்று வந்து சரி ட்ரை பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி வீடியோ அப்டேட் பண்ணேன். அது நிறைய பேருக்கு போய் சேரவே இல்லை. 3 மணிக்கூர் ஆன வரைக்கும் டோட்டலி 700 தான் வந்துருந்துச்சு. அதான் அதை செல் பண்ணிவிட்டு அந்த வீடியோ டிலீட் பண்ணிட்டு எகைன் காலையில் அப்லோட் பண்ணேன். அது ப்ராப்பராக நிறைய பேருக்கு சேரவே இல்லை. ஏன்னா அதில் மோஸ்ட்லி முக்கியமான பேங்க்ஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கோட்டக் மஹிந்திரா பேங்க், எஸ்பிஐ, நிறைய கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நிறைய பேருக்கு போய் சேராததுனால அதை டிலீட் பண்ணிவிட்டு எகைன் அப்லோட் பண்ணேன். டாடா மோட்டர்ஸோட ஸ்டாக் ஸ்ப்ளிட், டிமர்ஜர் டேட் அது எல்லாமே மேபி மே 6 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும்.
டியூஸ்டே வந்து அவங்க வந்து மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மே 6ஆம் தேதி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 3 மணிக்கு வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாட்டு அந்த மீட்டிங் நடக்க இருக்கிறது. அதில் தான் கம்பெனி 2 விதமாட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறது, அதுக்கான டிமர்ஜர் டேட்டெலாம் வரும்னு நினைக்கிறேன். குறிப்பாட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள், பாசஞ்சர் வெஹிக்கிள் அந்த டிமர்ஜருக்கான டேட்ஸ் அப்டேட் எல்லாமே வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி நியூஸஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறாங்க. இது வந்து டியூஸ்டே தான் நடக்க இருக்குது. இது போக டாடா மோட்டார்ஸ் வந்து யூகேலேருந்து யூஎஸ்க்கு அந்த ஜேஎல்ஆரை ஷிப்மெண்ட் பண்ணுறதை பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா 25% டேரிஃப் இஷ்யூனால. இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டாடா மோட்டார்ஸ் தரப்பில் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது போக டாடா மோட்டார்ஸ் வந்து 500 கோடி ஃபண்ட் ரைஸும் பண்ண இருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு மண்டே இந்த நியூஸ் வச்சு டாடா மோட்டார்ஸ் மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர்க்ஷையர் ஹேத்வேயோட ரிசல்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. வாரன் பஃபட்டோட கம்பெனி Q1 ரிசல்ட்ஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 14% விழுந்திருக்கு, $9.64 பில்லியன். நெட் ப்ராஃபிட் வந்து $4.6 பில்லியன் குறைஞ்சிருக்கு, $12.7 பில்லியன் இருந்து 64% விழுந்திருக்கு. என்னடா இப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் $5.04 பில்லியன் லாஸ்ட்ல போயிருக்கு. அது சேம் பீரியட் லாஸ்ட்ல $1.48 பில்லியன் கெயின்ல இருந்திருக்கு. இது போக $713 பில்லியன் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் லாஸ்ட்ல போயிருக்கு. US டாலர் ட்ராப் ஆயிருக்கு. ஜப்பனீஸ் என் வந்து எகென்ஸ்டாக இருந்ததுனால இது லாஸ்ட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது. கேஷ் ஃப்ளோ வந்து $347.7 பில்லியன் ரெக்கார்ட் ஹையாக டச் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபயர் அது அஃபெக்ட் ஆனதுனால $1.1 பில்லியன் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது ப்ராஃபிட் வந்து இவங்களுக்கு அஃபெக்ட் ஆனது இந்த இன்சூரன்ஸ் அண்டர் ரைட்டிங் செக்மெண்ட்டில் $1.34 பில்லியன் போயிருக்குது. இது போக வந்து அது வந்து சேம் பீரியட் லாஸ்ட்டில் $2.6 பில்லியன் வந்து இப்போ $1.34 பில்லியன் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செக்மெண்ட் வைஸ், அதாவது அவங்களோட பிஸ்னஸ் செக்மெண்ட் வைஸ்ன்னு பார்க்கும்போது ரயில்வே 6% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எனர்ஜி செக்மெண்ட் 53% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் ரீட்டைல் செக்டார் 1% டிக்ளைன் ஆயிருக்கு. இந்த செக்மெண்ட்டில் டிக்ளைன் ஆகிருக்கு, டிமாண்ட் குறைஞ்சிருக்கு, காம்படிஷன் அதிகமாக இருந்ததுனால இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை பெர்க்ஷையர் ஹேத்வேயோடது. நிறைய பேர் அமெரிக்கன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. பட் நான் வந்து இன்னும் பண்ணல, அமெரிக்கன் மார்க்கெட்டுக்குள்ளே என்ன என்ட்ரி கொடுக்கல. பட் ரிசல்ட்ஸ் பெர்க்ஷையர் ஹேத்வேயோடது அடி வாங்கியிருக்குது. ப்ராஃபிட் 64% விழுந்திருக்கு. அது போக பெர்க்ஷையர் ஹேத்வேயோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கும் நடந்திருக்குது. ஸோ இப்போ அவங்களோட ஜாப்பனீஸ் ஸ்டாக்லேயும் பார்த்தீங்கன்னா சில இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மிட்சுபிஷி அப்படிங்கிற அந்த இதில் மிட்சுபிஷி அண்ட் சுமிட்டோமோ இப்போ 9.8% ஸ்டேக் அதில் வாங்கியிருக்காங்க. அது போக 4 கம்பெனிஸ்லேயும் வாங்கியிருக்கிறாங்க போல். அதை வந்து 50 வருஷத்துக்கு நாங்கள் ஹோல்ட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஜாப்பனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எண்ட் ஆஃப் 2024 அங்கே ஜாப்பனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்க்ஷையர் ஹேத்வே பண்ணது $23.5 பில்லியன் அளவுக்குது. 50 வருஷம் நாங்கள் ஹோல்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. பட் முடிவை மாற்றுறாங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி சிஇஓ பெர்க்ஷையர் ஹேத்வேயோட சிஇஓ பொசிஷன்லேருந்து வாரன் பஃபோர்ட் வந்து ஸ்டெப் டவுன் ஆகுறாரு. இதுக்கு பதிலாட்டு கிரேக் ஏபிள் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த வருஷம் கடைசிக்குள்ளே வந்து சிஇஓ டேக் ஓவர் பண்ணுவாங்க. அதாவது அவர் பொசிஷனுக்கு வருவார் சிஇஓ பொசிஷனுக்கு. பெர்க்ஷையர் ஹேத்வேயோட போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாரன் பஃபட்டை ரீட்டைன் பண்ண இருக்கிறாங்க. பட் சிஇஓ பொசிஷன்லேருந்து இவர் வாரன் பஃபட் வெளியே போகிறாரு. அதுக்கு பதிலாட்டு கிரேக் ஏபிள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிஇஓ பதவி இருக்கிறாரு. ஆப்பிளோட சிஇஓ இருக்கிற டிம் குக் வந்து பெர்க்ஷையர் ஹேத்வேல வாரன் பஃபட் பண்ண காசை விட அவர் அதிகமாட்டு காசு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி வாரன் பஃபட் தரப்பில் வந்து அப்டேட்டும் கொடுக்குறாங்க. இது போக நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. முக்கியமான அப்டேட்ஸ்னால் சிஇஓ பொசிஷன்லேருந்து வாரன் பஃபட் வெளியே இறங்குறாரு. அதுக்கு பதிலாட்டு கிரேக் ஏபிள் வராங்க. ஸோ 94 வயசில் சிஇஓ பொசிஷன்லேருந்து போயிட்டு, ஆனால் அவர் பெர்க்ஷையர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் டிசிஎஸ் கொடுத்த அப்டேட்டு, டிசிஎஸ் வந்து குவைத்தை சேர்ந்த ஜெசிரா ஏர்வேஸ் அவங்களுக்கு கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஏஐல டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த கம்பெனியை ஏஐ பவர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை மாற்றுறதுக்கு, கஸ்டமர் சர்வீஸ் அதை வந்து எஃபிஷியன்சியாக கொண்டு போகிறதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. வெப்சைட், மொபைல் ஆப்ஸ் இதெல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த கொலாபரேஷனில் வராங்க. ஜெசிரா ஏர்வேஸ் அப்படிங்கிற கம்பெனியோட டிசிஎஸ் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டெக்னாலஜிஸோட Q4 ரிசல்ட்ஸ். நெட் ப்ராஃபிட் 45% இன்க்ரீஸ் ஆயிருக்குது இந்த குவார்ட்டரில். $429.9 மில்லியன் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாட்டு ஏஏ சிஸ்டம்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த செக்மெண்ட்லேருந்து நல்லா பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆப்ரேட்டிங் இன்கம் 55.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4.15 பில்லியன்ஸாக இருக்குது. அடுத்தது எபிட்டா 47.9% இருக்குது. 597.9 மில்லியன்ஸ். ஃபுல் இயர் இன்கம் இந்த வருஷம் ஃபுல்லாக இன்கம் 57.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 50.8% இந்த வருஷம் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.14 பில்லியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் டைல்யூட்டட் ஷேர் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படின்னு பார்க்கும்போது 20.24 இருக்குது. இதுவும் 46% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட்வொர்க்கில் ஏஏ சிஸ்டம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் செக்மெண்ட் வளர்ச்சி அடைஞ்சது ஃபுல் இயர் பேசிஸில் 112% இருக்குது. டோட்டல் ரெவன்யூக்கு 14.8% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ ஓவர்லாட்டி இவங்க ஏஐ சிஸ்டம்ஸில் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க.
₹2.50 காசு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. பட் அது ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்கு அப்புறம் அது எப்போ பேமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் இயர் 25ல் நெட் டெப்ட் பொசிஷன் அவங்களுக்கு நெகட்டிவ்ல இருக்குது. $1.62 பில்லியனாக இருக்குது. ஆர்டர் புக் $3.25 பில்லியன்ஸாக இருக்குது. என்எஸ்சிலையும் லிஸ்டட் ஆயிருக்காங்க, பிஎஸ்சிலையும் லிஸ்டட் ஆயிருக்காங்க. ஜூலையில் தான் லிஸ்டட் ஆச்சு. பட் இதில் என்ன ஒன்றுனா வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ரிசல்ட்ஸ் நல்லா பண்ணியிருந்தாலும் வேல்யூஷன் ரொம்பவே ஹை. இப்போதைக்கு இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செபி அதானியோட நெஃப்யூ பார்த்தீங்கன்னா இன்சைடர் ட்ரேடிங்கில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பிரணவ் அதானி இவர் பார்த்தீங்கன்னா அதானி கிரீன் எனர்ஜி மூலமாட்டு சாஃப்ட் பேக் கம்பெனியாக இருக்கிற எஸ்பி எனர்ஜி ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற கம்பெனி அக்யூசிஷன் பண்ணியிருக்கிறாரு. அந்த அக்யூசிஷன் சம்மந்தமாட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி இவருக்கு நியூஸ் இவர் அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா அவரோட பிரதர் இன் லாக்கு பார்த்தீங்கன்னா கைமாற்றிருக்காரு. குறிப்பாட்ட அவரோட நேம் குணல் ஷா. அவரோட பிரதர் பார்த்தீங்கன்னா நுர்புல் ஷான்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி இவங்களுக்கு நியூஸ் கிடச்சி அந்த கம்பெனியில் அதானி கிரீன் எனர்ஜி மூலமாட்டு ட்ரேட் பண்ணி 90 lakhs பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் ஆகிருக்கிறாங்க. May 17, 2021 தான் அந்த கம்பெனி அக்யூசிஷன் பண்ணாங்க. அது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அக்யூசிஷன் ரினோபிள் எனர்ஜி செக்டாரில் இந்தியாவில் இந்த மாதிரி அக்யூசிஷன் நடந்தது. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் $3.5 billion அளவுக்கு அக்யூசிஷன். அதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் ரினோபிள் எனர்ஜி செக்டாரில் நடந்திருக்குது. ஸோ இவங்க 90 lakhs பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி இவங்க அந்த நியூஸை வச்சு ட்ரேட் பண்ண பட்சத்தில் செபி இன்சைடர் ட்ரேடிங் இஷ்யூ கொண்டு வராங்க. பட் இப்போ பிரணவ் அதானி அதை செட்டில் பண்ண முடிக்கிறாங்க போல். மேபி செபிட்ட செட்டில்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. இது அதானி குழுமத்தில் அப்டேட்டு. நெக்ஸ்ட் தங்கமயில் ஜுவல்லரி கொடுத்த அப்டேட். அக்ஷய திருதி சேல்ஸ் ஃபினான்ஷியல் 25 to 26 30 ஏப்ரலில் ரெவன்யூ 158.80 crores. ப்ரீவியஸ் இயரில் 157.28 crores. ஆக்சுவலி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அது மாதிரி இந்த டைமில் 159.11 kg கோல்டு செல் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரீவியஸில் 210.52 kg செல் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது கிலோகிராம் வேல்யூவில் குறைஞ்சிருக்கு. ஆனால் கோல்டோட ப்ரைஸ் இயர் ஆன் இயர் பேஸில் பார்த்தீங்கன்னா டபுள் மடங்காக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கோல்டு இந்த ரேஞ்சில் கிலோகிராம் வச்சு தான் பார்க்கணும், ப்ரைஸ் வச்சு பார்க்கக்கூடாது. ரெவன்யூ வச்சு பார்த்தாலும் 1 crore தான் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்குது. பட் கோல்டு கிலோகிராம் வச்சு பார்க்கும்போது நியர்லி 50 கிராம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகுது. ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் 210 கிலோ, இப்போ ஜஸ்ட் 159 கிலோ தான், 50 கிராம் டிஃபர் ஆகுது. என்ன கேட்டால் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் குறைய தான் செஞ்சுருக்குது. அதானி பவர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 yearsக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆட்டு 1.2 lakh crore நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அதானி குழுமம் தரப்பில் அப்டேட் கொடுக்குறாங்க பவர் ஜென்ரேஷன் சம்மந்தமாட்டு. ஏன்னா இந்தியாவில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பவர் செக்டராட்டு அவங்க வளர்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு காம்படிஷனாக இருக்கிறது ஒன்று டாடா பவர், இன்னொன்று என்டிபிசி இருக்கிறாங்க. என்டிபிசியும் 2032 30 gigawatt கெப்பாசிட்டி அட்டைன் பண்ணதுக்கு பிளான் போடுறாங்க. அது மாதிரி இவங்க அதானி குழுமம் 2030 30.67 gigawatt இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிளான் போடுறாங்க. ஸோ யார் சக்ஸஸ் ஆகுறாங்கன்னு தெரில. இப்போதைக்கு டாடா பவர், அதானி பவர், என்டிபிசி இவங்க தான் லீடிங் செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க பவர் கம்பெனிஸில். இது போக ஸ்மால் கேப் கம்பெனிஸும் நிறையா இருக்குது. பட் அது எல்லாமே ஒரு ஷார்ட் டேர்மில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. பட் லாங் டேர்மில் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுமாங்கிறது டவுட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ ஜெய்பிரகாஷ் பவர் இன்ஜஸ் லிமிடெட் அதோட ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தேன், அதுவும் ரொம்பவே ஒஸ்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ஸ்மால் கேப் ரினோபிள் எனர்ஜி கம்பெனிஸ், பவர் கம்பெனிஸ்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போதைக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏர்டெல் அண்ட் டாடா குரூப் டிடிஹெச் பிஸ்னஸ் மெர்ஜர் சம்மந்தமாட்டு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஏன்னா டாடா குரூப்போட இந்த டிடிஹெச் பிஸ்னஸ் டாடா பிளே லிமிடெட் கீழே அது ரன் ஆகுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் லாஸ் மேக்கிங்காக இருக்கிறதுனால அதை பாரதி ஏர்டெலோட பாரதி டெலிமீடியா லிமிடெட் கூட மெர்ஜ் பண்ணுறதுக்கு, டாடா பிளே லிமிடெட், பாரதி டெலிமீடியா லிமிடெட் இது ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணுறதுக்கு இவங்க பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது ஏர்டெல் டாடா குரூப்போட டிடிஹெச் பிஸ்னஸ் கொடுத்த அப்டேட்டு. சமவர்தனா மதர்சன் இந்த பிரசிலியன் ஃபர்ம் பல்டி அதை அக்யூசிஷன் பண்ணுறதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. குளோபல் ப்ரெசன்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த அக்யூசிஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது சமவர்தனா மதர்சன் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.